நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவின் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என் ராஜாவின் பார்வையிலே நான் விசேஷமானாய் இருக்கிறேன். என் ராஜாவின் பார்வையிலே நான் விசேஷத்தவளாய் இருக்கிறேன். அவருடைய பார்வை என் மேலே இருக்கும் பொழுது, அவர் என்னை நோக்கி பார்க்கும் பொழுது, நான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் என்னை நோக்கும் பொழுது, அவர் என்னை பார்க்கும் பொழுது, எல்ரோயான தேவன் அவர் என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை புரிகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறது போல தேவனுடைய பார்வை இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கமாக இருக்கிறது, உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், உங்களை கவனிப்பதற்கு, உங்களை பார்த்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி. ஆனால் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய கண்கள், ராஜாவின் பார்வை, ராஜாவின் கண்கள், பரிசுத்தரின் கண்கள், நம்மை படைத்தவரின் கண்கள், அடைக்கலமான தேவனுடைய கண்கள் நம்மை இம்மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். ஒருவேளை அவர் கண்கள் நம்மளை பார்க்காமல் இருக்குமானால், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் இல்லாமல் இருப்போமானால், நம்மளுடைய ஜீவன் என்றைக்கோ முடிந்து போயிருக்கும். அதனால இன்னைக்கு தனிமையிலேயோ இல்ல ஒன்று இல்லாமையோ இல்ல எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டோ, எல்லாராலையும் நிந்திக்கப்பட்டோ, அவமானப்படுத்தப்பட்டோ, வெட்கப்படுத்தப்பட்டோ, உறவினர்கள் இல்லாதபடிக்கு, உற்றார்கள் இல்லாதபடிக்கு, பேசுவதற்கு துணை இல்லாதபடிக்கு ஒரு தனிமையான வாழ்க்கையில, ஒரு தனிமையான பாதையில நீங்க போய் கொண்டிருப்பீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நமக்கு இருக்கிற ஒரே விசுவாசம், என் தேவனுடைய கண்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் கண்களின் மேல நோக்கமாக இருக்கிற போது யார் என்னை தூக்கி எறிந்தாலும், யார் என்னை உதவாக்கார் என்று சொன்னாலும், உதவாமல் போன என்று சொன்னாலும், என் தேவன் அவருடைய காருண்யத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால என்னை தூக்கி வச்சு அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தனிமையின் பாதையிலே ஒருவேளை நாங்கள் கடந்து போகிற அனுபவங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால், இந்த ராத்திரி வேளையில, இந்த மாலை வேளையில எங்களை நீ சந்திப்பீராக. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே நாங்கள் கடந்து வருகிறோம் தகப்பனே. நீர் எங்களை சந்திப்பீராக. நீர் எங்களோடு துணையா இருப்பதை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பலனா இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, எல்ரோயான தேவன் நீர் எங்களோடு இருப்பீராக. ராஜா, எங்களை பலப்படுத்தும், கூடவே தைரியப்படுத்தும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.